ஹாய், நான் உங்கள் தோழி கௌசி. ஒரு நாளைக்கு ஒரு முட்டை சாப்பிட்றது உண்மையிலே நல்லதான்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரே ஒரு முட்டையில் புரதம், தாது, கலோரின் போன்ற சத்துக்கள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த முட்டையை நம்ம டெய்லி சாப்பிடும்போது நம்மளுக்கு விட்டமின் B12ம் விட்டமின் Dயும் நம்மளுக்கு கிடைக்கிது. அந்த புரத சத்து நம்மளுக்கு டெய்லி கிடைக்கிறனால மூளையவும் கண்ணவும் ஆரோக்கியமாக வச்சுக்குது. முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவை சாப்பிட்ற போது நம்மளுக்கு அதிக புரத சத்து கிடைக்கிது. அதே இது நம்ம மஞ்சக்கருவை சாப்பிடும்போது அதில் கொழுப்பு, விட்டமின் அண்ட் கனிம சத்துக்கள் அதிகமாக நம்மளுக்கு இருக்குது. டீ, காஃபி குடிச்சிக்கிட்டே முட்டை சாப்பிட்றீங்களா? அப்போது உங்களுக்கு செரிமானம் சற்று சிரமமாக இருக்கும். எண்ணெயில் பொரித்த உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு கலோரினையும் கொழுப்பையும் அதிகரிக்க செய்யும். மது அருந்தும்போது முட்டை சாப்பிட்றீங்களா? அதை நீங்கள் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் முட்டை சாப்பிடும்போது கீரை, காய்கறிகள், தக்காளி, பால் இல்லைன்னா தயிர் இல்லைன்னா அளவான சாதத்தோடு வச்சு நீங்கள் சாப்பிடும்போது அது உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் ஏற்படுத்தாது. பாடியை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். முட்டையோடு சேர்த்து மீன், வாழைப்பழம், தயிர் சாப்பிட்டால் விஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு அறிவியல் ஆதாரம் இல்லை. உங்களுக்கு அலர்ஜி, ஒவ்வாமை, செரிமான பிரச்சனை இருந்துச்சுன்னா தவிர்ப்பது நல்லது. 6 மாத குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரை எல்லாருமே முட்டையை எடுத்துக்கலாம். ஆனால் இருதய பிரச்சனை உள்ளவங்களும் கொலஸ்ட்ரால் உள்ளவங்களும் டாக்டர் கன்சல்ட்டோட முட்டை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க.